தயவு செய்து பெரியவர்கள் எல்லாம் இந்த முசீபத்தை தயவு செய்து தடுத்து நிறுத்தணும். இது மாதிரியான நடிகர்களை ரசிக்கிறது, நடிகர்களுக்கு பின்னால போறது, அவர்களை தளபதி தலைவன் என்று சொல்வது, இது எல்லாமே சாபத்திற்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னாங்க, பொதுவாக காஃபிர்களை நீங்கள் தலைவன் என்று சொன்னாலே அல்லாஹ் கோபப்படுகிறான்னு சொன்னாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், நீங்க அரசியல் தலைவர்களுக்கு கூட அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பா யாரையும் கிடையாது, அரசியல் தலைவர்களை நீங்க காஃபிர்கள் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில லட்சியங்கள் என்பது இப்படி அல்ல. இந்த துன்யாவுடைய விஷயத்துல சினிமா இந்த மோகங்கள் லட்சியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, பணக்காரர்களை விட ஏழைகள் முன்னால சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஹதீஸ்ல 40 வருஷத்துக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி, இப்போ சொன்னாலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் வாலிபர், இதை சொன்னதுமே அவர் சொன்னார், ஆஹா நானும் ஏழையாக இருந்திருக்க கூடாது. அவங்க ஆசையெல்லாம் அப்படிதான், சொர்க்கம்னாலே போதும், அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஏழையா இருந்தா முன்னால போயிடுவோம்னு சொன்னா எல்லாம் நானும் ஏழையாக இருந்துடக்கூடாதான்னு நினைச்சாங்க. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சஹாபி ரபியாத்து இப்னு கஅப், அவரும் வாலிபர் தான். இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எஞ்சி வந்தா அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லா பொருளையும் அவர் தான் எடுத்து கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு ஒரு நாள் கேட்குறாங்க, ரபியா உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னா, ஏதாவது வேணுமா கேளு. அவர் சற்று யோசித்தார், யோசித்து விட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும்னு, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னோட சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னா அதிகமாக நஃபில் தொழுகைகளில் ஈடுபடு, அதிகமாக ருக்கூசை, அதிகமாக சஜிதாசை என்பதாக சொன்னாங்க. இப்போ அந்த வாலிப பருவத்தில் அவங்க உள்ளத்தில் இருந்தது எல்லாமே மறுமை வெற்றி தான் இருந்துச்சே தவிர இந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களும் கிடையாது. அதனால பெற்றோர்கள், இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. இப்படி ஒரு தாந்தோண்டித்தனமான செயல்கள், பாவங்களை பெருமையாக நினைக்கிறது, பாவம் செஞ்சுட்டு வெளிப்படுத்துறது, இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கக்கூடிய செயல். ஏற்கனவே நம் சமூகம் பல விஷயங்களை இழக்க போற நிலையில் இருக்குது. பல வக்ஃப் சொத்துகள் நம்ம கையை விட்டும் போகிற நிலைமைகள் இருக்குது. வட இந்தியாவில் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய வீடுகள், உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்த பிறகும் கூட படிப்பினை பெறாம இப்படி ஒரு நடிக மோகத்தில் இப்படி தட்டழிந்து தெரிந்தால் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் எங்க முன்னேற்றத்தை கொடுப்பான்? எனவே இந்த நிலை மாறணும். இப்படியான வீடியோக்கள் போடுவதை வெக்கப்படணும். யார் போட்டாலும் அவர்களை திட்டணும். இவர்களெல்லாம் எப்படி இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துறாங்க, எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க இந்த சமுதாயத்தை. அல்லாஹ் தான் இத்தகைய இழிநிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும்.